ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th கெமிஸ்ட்ரிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டாப் கொஸ்டின். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன். 11th 12th நான் வந்து என்ன போட போகிறேன்னா ஃபிசிக்ஸ்க்கு மேக்ஸ்க்கு டாப் கொஸ்டின்ஸ் போட்டேன்னா வீக் ஸ்டூடெண்ட்டுக்காக, அதாவது ரொம்ப முடியாதவங்களுக்காக. அதே மாதிரி இப்போ நான் போட்டிருக்கேன் டாப் 10 கொஸ்டின்ஸ். நம்ம ஒரு கெமிஸ்ட்ரியில் அளந்துட முடியாது, புக் பேக் எது வேணாலும் கேட்கலாம். ஆனால் நான் இங்கே உங்களுக்காக என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா டாப் முக்கியமான ஒரு 10லேருந்து ஒரு 12 15 13 கொஸ்டின், சில லெசனில் 15 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ஏன்னா பெரிய லெசன். ஸோ அதில் என்னெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் 10 கொஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் படித்தா எவ்வளோ சார் வரும்? நான் வந்து இது படிக்க முடியாத பசங்களுக்காக லாஸ்ட் மினிட்டில் கொடுக்குறது. ஸோ எக்ஸாம் முன்னாடி கொடுத்தா படிச்சிருவாங்களே அப்படின்னு. ஸோ இதை மட்டும் படிக்காமல் இதை படிங்க. இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா நான் ஃபுல் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ இல்லைனா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 45 to 50 எடுக்கலாம், 45 above எடுக்கலாம், 70க்கு சொல்கிறேன். ஸோ நான் 50 மார்க் நான் கேரண்டி கொடுத்துருவேன். கொஸ்டின் பேப்பர் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா 45, இதுதான் ஓகேவா? எவ்வளோ 5 மார்க் எவ்வளோ 2 மார்க் 3 மார்க்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஏபின்னு போட்டு கேட்டு தள்ளிடுவாங்க 5 மார்க்கு. ஸோ அதனால் எது எப்படி வரும்னே தெரியாது. டோட்டலாக சொல்கிறேன் 1 மார்க்கோட சேர்த்து ஒரு 45க்கு மேலே ஒரு 50 மார்க் கிட்ட நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 இந்த கொஷின்ஸ் எல்லாம் படித்தேன். மோரோவர் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இந்த புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. புக்கினில் ஃப்ளோட்டேஷன் முறை, பதிப்பு முறை, காந்த பிரிகை முறை, மேட்ரிக் செப்பரேஷன், கிராவிட்டி செப்பரேஷன், புவி ஈர்ப்பு முறை, வேணார்கள், ஆட்டோ ரிடக்ஷன், சுய ஒடுக்கம், சைனலைசிங், சிமெண்டேஷன், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. யூசஸ் மட்டும் போரான், போரக்ஸ், போரிக், யூஸ் ஆஃப் சிலிக்கான், ஆலம். யூனிட் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. புக்கினில் வந்து ப்ளீச்சிங் பவுடர், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட், யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன், நியான், ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் SO2, ரெட் ஃபாஸ்பரஸ், ஒயிட் ஃபாஸ்பரஸ், ஓகேவா? ஸோ பெண் மற்றும் சிவப்பு பாஸ்பரஸின் வித்தியாசம், சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் அது. ஸோ யூனிட் 4ல் புக் பேக்கில் இவ்வளோ கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் படிங்க. குரோமைக்ளோரே சோதனை, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட், ஹோம் ரூத்ரே ரூல், இது நான் எங்கேயுமே கொடுக்கல, படிச்சுக்கோங்க. ஜைகர் நட்டா கேட்லிஸ். யூனிட் 5ல் புக் பேக் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், புக்கின் கொடுக்கல. ஆனால் புக்கின் நிறையா இருக்குது யூனிட் 5ல், இருந்தாலும் லாஸ்ட் மினிட்டில் புக் பேக் மட்டும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. யூனிட் 6ல் புக் பேக் எல்லாமே பார்த்துக்கோங்க, நான் கொடுத்துருக்கிறேன். பிராக்லாம் பார்த்துக்கோங்க. ட்ரா BCC FC SC அந்த டயக்ராமு, டெரைவ் டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல், அழகு கூட்டின் அடர்த்தியை காண்க. யூனிட் 7ல் புக் பேக்கில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. புக்கினில் வந்து இந்த ரோமன் நம்பர், அதாவது இந்த பேராகிராஃப் நம்பர், இது 5 மார்க்கு. ஹாஃப் லைஃப் பீரியடோட 0 ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேஷன்ஸும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிட் 8, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் கொஷின். யூனிட் 8லேயும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேங்க. புக்கினில் ஆண்டர்சன் ஈக்குவேஷன், pH ரிலேஷன், பஃபர் சொல்யூஷன், தாங்கல் கரைசல் அப்படின்னா என்னன்னு சொல்லி எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். யூனிட் 9ல் புக் பேக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்கிறேன். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், அதாவது மின்னார் பகுதி கடத்தி திறனின் காரணிகள், கண்டிப்பாக இது வரும், பார்த்துக்கோங்க. கேல்வானிக் செல் குறியீடு, அதாவது கேல்வானிக் செல் நோட்டேஷன், கேல்வானிக் மின்கலத்தின் குறியீடுகள், கண்டிப்பாக இது வரும். ஹவு டிட் ப்ரிவெண்ட் மெட்டல் ஃப்ரம் கரோஷன், அரிமானத்திலிருந்து மெட்டல் வந்து எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. யூனிட் 10 வந்து புக் பேக் கொஷின்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. திண்டால் விளைவு, திண்டால் எஃபெக்ட், கேட்டசிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், டிஸ்பர்ஷன் மெத்தட், டேபிள் நம்பர் 10.1, ஃபிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ் ஆப்ஷன், இதையை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈஸியாக மட்டும் கேட்டாங்கன்னா 50லேருந்து 55 மார்க் கூட எடுக்கலாம். யூனிட் 11 விக்டர்மேயர், லூகாஸு, ஃபீனால்ஸில் எல்லா நேமிங் ரியாக்ஷன் படிச்சிருங்க. நான் ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, ஆல் ஓவர் இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரிக் போட்டிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்கள். கிளைக்கால் ரியாக்ஷன், அதில் இருக்க நேமிங் ரியாக்ஷன் போட்டுக்கோங்க, படிச்சுக்கோங்க. கிளிசரால் ரியாக்ஷன், கிளைக்காலில் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் படிக்கணும், அதை நான் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. கிளிசரல் ரியாக்ஷன் வந்து TNG, ஆக்ரோலைன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 12 பொறுத்த வரைக்கும் எல்லா நேமிங் ரியாக்ஷன் இங்கே கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆல்டால் கண்டென்சேஷன், கன்னிசாரா மட்டும் 5 மார்க்கு. யூனிட் 13 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2, 6, 7, 8ல் இந்த 4 சப்டிவிஷன் இதுதான் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸு. இந்த 6வது வந்து நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 14ல் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் எல்லாமே படிக்கணும். புக்கில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 12ல் யூரோட்ரோபினிங்கிற அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரக்சரோட பார்த்துக்கோங்க. கெட்ரமேன் கோச் ரியாக்ஷன், ஸ்டீபன்ஸ் ரோஸ்மந்து, ஹாலஃபம் ரியாக்ஷன், பெர்கின்ஸு, நனவங்கள், டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட், ரெடியூசஸ் ஃபார்மிக் அமிலம், ஃபார்மிக் அமிலத்தின் ரெடியூசஸ், இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோதனை, HVZ ரியாக்ஷன், டிரான்ஸ்எஸ்டிஃபிகேஷன், மாற்று எஸ்டர்கள் என்றால் என்ன, இதெல்லாமே யூனிட் 12ல் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்டின் முக்கியத்துவங்கள், எபிமஸ்,
யூனிட் 15 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. புக்கினில் வந்து பியூனா என்ன, பியூனா எஸ், நைலான் 6, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட், செயற்கை உணவு, செயற்கை சர்க்கரை வந்து எப்படி ஆட் பண்ணுவேன், ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன, ஃபுட் அடிட்டிவ்னா என்ன, அதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ், அட்வான்டேஜ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ், அந்த மாதிரி. ஸோ 15 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு 55 கூட எடுக்க முடியும் தான் தோணுது. கொஸ்டின் பேப்பர் ட்விஸ்ட் பண்ணால் தான் இந்த பிரச்சனை வரும். பட் கடைசி நிமிஷத்தில் இது போதும். 11th கெமிஸ்ட்ரி டாப் 10 கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 1ல் இந்த புக் பேக்கெல்லாம் படிச்சுக்கோங்க. 26லேருந்து 31 வரைக்கும் 42, 43 பார்த்துக்கோங்க. எம்பிரிக்கல் சம்ஸு. யூனிட் 2ல் புக் பேக் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. குவாண்டம் நம்பரு, போர் பாஸ்கல்ஸ், டி ப்ரோக்லி ஈக்குவேஷன், ஹைன்சன்பர்க் பிரின்சிபல். யூனிட் 3ல் வந்து புக் பேக்கில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். யூனிட் 4ல் புக் பேக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. டிரிட்டியம் ப்ரிப்பேர்டு, யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. யூனிட் 5ல் புக் பேக் கம்மி தான். லித்தியத்து கூட அதர் எலிமெண்ட்ஸ் கம்பேரிசன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அண்ட் பெரிலியத்து கூடயும் அதர் எலிமெண்ட்ஸ் அதையும் நீங்கள் படிச்சுக்கணும். பெரிலியத்து கூடயும் அதர் எலிமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது யூனிட் 6. யூனிட் 6 எல்லாம் ரொம்ப ஈஸி. எல்லா லாவும் படிச்சுருங்க. பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கை லூசேக் லா, டால்டன் லா, அவகாட்ரோ லா, அப்புறம் கிரஹாம்ஸ் லா, இது எல்லா லாவும் நீங்கள் படிச்சிருக்கணும். ஜூல் தாம்சன். அப்புறம் அது போக நல்லீபு வாய்ப்பு, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷன், லிண்டஸ் கிளாத்ஸ், லீக்கிஃபிகேஷன், அந்த லாஸ்ட் டாப்பிக்கு. அதுக்கப்புறம் 3 கொஸ்டின் புக் பேக்கில். யூனிட் 7ல் புக் பேக் தான் ஜாஸ்தி. 2 மார்க்கும் 5 மார்க்கும் கலந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி. யூனிட் 8ல் புக் பேக் ரொம்ப ஈஸி, படிச்சிடலாம். கேபிகேசி கண்டுபிடிக்கிறது ஹெச்ஐக்கும் பிசிஎல்5க்கும் கண்டுபிடிக்கணும். யூனிட் 9ல் புக் பேக்கில் இதெல்லாம் படிச்சுக்கோ. 5 கொஸ்டின் தான். யூனிட் 10லையும் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இதில் எம்ஓ டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஃபஜான்ஸ் ரூலும் இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிட் 11ல் புக் பேக் மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன். இதில் ஐயூபேக் நேம் வந்து புக் பேக்கில் இருக்கிறது மட்டுமாவது படிங்க. அதை கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீதி எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 12ல் 4 கொஸ்டின் தான், கஷ்டப்பட்டு படிச்சிருங்க. சரிங்களா? அடுத்தது யூனிட் 13ல் 2 கொஸ்டின் தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின் எக்ஸ்ட்ரா 5 மார்க்கு, வூட் ஸ்பிட்டிங், ஃபீடால் கிராஃப்ட். அடுத்து யூனிட் 14ல் பாருங்கள் 5 கொஸ்டின் தான், படிச்சிருங்க. யூனிட் 15ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் 15 என்வரான்மெண்டல் அந்த சயின்ஸு, கெமிஸ்ட்ரி. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ மொத்தத்தில் நான் இங்கே வந்து 11க்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறேன். ஸோ இதையாவது ஒழுக்கமாக கோத்ரூ பண்ணிங்கன்னா 11th ஸ்டாண்டர்டு கண்டிப்பாக 50க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம், 1 மார்க்கோட சேர்த்தி. 12க்கு மட்டும் ஸ்லைட்லி ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா 45 மேலே, ட்விஸ்ட்டு பண்ணேன்னா 55 தான். ஸோ அதுதான் இங்கே நான் கொடுக்குற லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ். நீங்கள் ஃபர்தராக இது படித்து முடிச்சிட்டிங்க எனக்கு ஓகே அப்படின்னா நம்ம எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம் இல்லையா, 90க்கு 70க்கு 17 அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் படிச்சிங்கனாலும் போதும். இப்போதைக்கு முடியலன்னா இதை மட்டுமாவது படிங்க. ஏன்னா இது லாஸ்ட் முடியாத பசங்களுக்காக போட்டது. தேங்க்யூ. இருந்தாலும் நல்லா படிக்கிறவங்களும் சர்ச் பண்ணிக்கோங்க. அதாவது இதெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.